இன்னைக்கு வந்து Thursday. இன்றைக்கி வந்து சிம்பிள் தான். நான் நேற்றுக்கே டிசைட் பண்ணிட்டேன். தேங்காய் வீட்டில் இருக்குது, அதனால் காலையில் எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி போட்டுட்டு குருமா பண்ணிடலான்ட்டு. இது வந்து நான் வந்து கொஞ்சம் கடலையும் கொஞ்சம் ஒயிட் சன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இது வேக வச்சுட்டு ஸ்நாக்ஸ்க்கு அப்படி இல்லாட்டி சாலட் பண்ணிடலான்ட்டு. காய் வந்து அன்றைக்கி கோவக்காய் கொஞ்சம் பண்ணிவிட்டு கோவக்காய் இருக்குது, கோவக்காய் அப்படி இல்லாட்டி பீட்ரூட். ஸோ அதுதான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த வேர்க்கடலையும் சன்னாவையும் நான் வேக போட்டுக்கிறேன். இது தண்ணி ஒரு 9 விசில்ஸ் நான் வந்து இந்த வேர்க்கடலை குக் பண்ணேன். அப்போ தான் நல்லா சாஃப்டாக குக் ஆகும். கொஞ்சோண்டு சால்ட் சேர்த்து தான் குக் பண்ணதால் இது ஸ்நாக்ஸ் சாலட் ஏதாச்சும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் தேங்காய் இருந்துச்சு, தேங்காவை க்ளீன் பண்ணிவிட்டு தேங்காய் பால் எடுத்தேன். ஏன்னா குக்கர் அப்போ தான் வாஷ் பண்ணி வச்சேன். ஸோ அது ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தேங்காய் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். இந்த குருமா வந்து சிம்பிள். கொஞ்சம் எண்ணெயில் நம்ம வந்து சோம்பு, சீரகம், வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு தக்காளி சேர்த்துட்டு வதங்கினதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லா காய்கறியும் உள்ள சேர்த்துட்டேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், குழம்புத்தூள், அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வாட்டர் போட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு விசில் ப்ரெஷர் குக் பண்ணணும். ஸோ இது ப்ரெஷர் குக் ஆக போது நான் தேங்காய் பாலும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி காய்க்கு வந்து கொஞ்சம் கோவக்காவும் ரெடி பண்ணிட்டேன். ஸோ கோவக்காய்க்கு ஒரு பேனில் நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு கோவக்காய் சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா குக் பண்ண விட்டுட்டேன். ஸோ அதுக்குள்ளே ப்ரெஷரும் ரிலீஸ் ஆகிடுச்சு. குருமாவுக்கு வந்து ஃபைனலாக அரைச்சி வச்ச தேங்காய் பால் சேர்த்துட்டு கரம் மசாலா சேர்த்துட்டு கொத்தமல்லி சேர்த்துட்டேன். கொதிக்க வைக்கல. இந்த பால் அப்படியே சாப்பிட்டா கொதிக்க வைக்காமல் ஒரு மாதிரி க்ரீமியாக டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ரிச்சாக. கோவக்காய் பொரியலுக்கு வந்து கொஞ்சம் நல்லா குக் ஆகிட்டோன்னே உப்பு, குழம்புத்தூள் நல்லா அப்படியே கொஞ்ச நேரம் வதக்கிட்டே இருந்தோன்னா இந்த மாதிரி நல்லா சுருண்டி வந்துடும். அதை எடுத்து வச்சுட்டு பீட்ரூட் பொரியல் தான் பண்ணியிருந்தேன். பீட்ரூட் பொரியலுக்கு தாளிச்சிட்டு பீட்ரூட் பொரியல், மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, தண்ணி கம்மியாக ஊற்றிட்டு மூடி போட்டு அந்த ஸ்டீம்லேயே குக் பண்ணோன்னா பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடும். ஸோ இதில் வந்து ஃபைனலாக வந்து நான் தேங்காய் மட்டும் அரைச்சி வச்சுருந்தேன். அதை சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டேன். தேங்காய் பால் எடுக்க போது கொஞ்சம் தேங்காய் வந்து நான் எடுத்து வச்சுட்டேன், கண்டிப்பாக பீட்ரூட் பொரியலுக்கு தேவைப்படும்ன்ட்டு. ஸ்கூல் லஞ்சுக்கு வந்து நான் வந்து கோவக்காய் பொரியல், அதுக்கப்புறம் ரைஸில் வந்து நிறைய குருமா ஊற்றி காய், அப்புறம் இந்த வேக வச்ச ஒயிட் சன்னா அதெல்லாம் போட்டு கொடுத்துட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து சப்பாத்தி போட்டுட்டேன். ஸோ சப்பாத்திக்கு வந்து நான் குருமா தான் தொட்டுக்க கொடுத்தேன். நான் எதுவும் கிரேவிலாம் இதுக்குன்னு தனியாக பண்ணல. ஸோ ஒரு பிளேட்டில் சப்பாத்தி போட்டு ஒரு கிண்ணத்தில் குருமா கொடுத்துட்டேன். குழந்தைய ஸ்கூலில் விட்டுட்டு வந்த உடனே நான் கிச்சன் தான் க்ளீன் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 minutes தான் ஆகும். எனக்கு எல்லா டப்பா கீழேயும் எடுத்து அந்த ஷெல்ஃப்லாம் தொடச்சி வச்சுட்டேன். கரெக்டாக ஒரு 4 ஷெல்ஃப், இந்த சைடு ஒரு ஷெல்ஃப், ஸோ 5 ஷெல்ஃப் தான் இருக்குது. ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். கொஞ்சம் பாத்திரம் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். நான் மோஸ்ட்டாக கொஞ்சம் பாத்திரம் தான் வச்சுருக்கேன். அந்த கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஓரமாக கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு, அதை மட்டும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இந்த ஜேட் பிளான்ட்டை வந்து டெய்லியும் ஒரு ரொட்டீனாக இருக்குது. மேலே போய் வெயிலில் வச்சுட்டு கொண்டு வந்து கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மணி பிளான்ட்டும் கிட்டத்தட்ட அப்படியே வாடிடுச்சு. கொஞ்சம் தண்ணி ஃபர்டிலைசர் போட்டோன்னே கொஞ்சம் நிமிர்ந்து நின்றுச்சு. ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு மாவு எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா நைட் டின்னருக்கும் யோசிக்கணும். நைட் டின்னர் வந்து அப்புறம் சப்பாத்தி போட கஷ்டமாக இருக்கும். ஏன்னா குருமா இருக்குது. வெறும் தோசை, இட்லிக்கு ரெடி பண்ணி வச்சோன்னா அது போட்டுக்கலாம். குழந்தைய அதுக்கப்புறம் ஸ்கூல்லேருந்து மறுபடியும் கூட்டிகிட்டு வந்துட்டு அவ்வளோ நானும் என்னோடய லஞ்ச் சாப்பிட்டேன். ஏன்னா இப்போ ஸ்கூல் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிருது. ஸோ அவ்வளோ ஆனுவல் டே எல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சதால் கூட்டிகிட்டு வந்துட்டு கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லா பாத்திரத்தையும் கழுவி வச்சுட்டேன். ஏன்னா இந்த பாத்திரம் எப்படி செய்கிறோன்னு தெரியவே தெரியாது, சேர்ந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் கிளாஸில் கொண்டு போயிட்டு விட்டுட்டு நான் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வீட்டில் வாங்கிட்டு வந்துட்டு நைட் டின்னருக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணேன். நைட் டின்னருக்கு வந்து இந்த முடக்கத்தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்து எனக்கு அந்த ஜாயின்ட் பெயின் இருக்கிறதால பீட்ரூட் முடக்கத்தான் அரைச்சிட்டு மாவில் சேர்த்துட்டு கேரட் கிரேட் பண்ணி சேர்த்துப்பேன். ஸோ இதுதான் இந்த வாரம் வாங்கின கடைசி பீட்ரூட். மோஸ்ட்டாக வாங்கின வெஜிடபிள்ஸ்லாம் கடகடன்னு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அந்த வீக்கில் வாங்குகிற வெஜிடபிள்ஸ் காலி பண்ணிவிடுவேன். ஃப்ரிட்ஜில் எதுவும் வேஸ்ட் பண்ணாதான் பார்த்துப்பேன். ஸோ இந்த பீட்ரூட் மட்டும் நான் வாங்கிட்டு வரதை ஒரு நாள் 2 நாள் சாப்பிட்லாம் பொரியல். ஸோ மற்றபடி இந்த மாதிரி மாவில் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். சப்பாத்தி அந்த மாதிரி. நைட் டின்னர் கொஞ்சம் ஹெவியாக சாப்பிடுவேன். ஏன்னா வந்து நெக்ஸ்ட் டே ஒரு 16 hours ஃபாஸ்டிங் இருக்கிறதால ஒரு 6 o'clock ரெடி பண்ண ஆரம்பிச்சிருப்பேன். ஒரு 6:30க்கெலாம் நான் சாப்பிட்டுட்டேன். தோசை ஊற்றிட்டே இருக்க போது நட்ஸும் கொஞ்சம் ஊற வச்சேன். நெக்ஸ்ட் டே வந்து ஃப்ரைடேக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஏன்னா வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கட்டும். ஃப்ரைடே அன்றைக்கி நான் ரொம்ப ஓவராக குக் பண்ண மாட்டேன். எதனா ஒரு நாள் சிம்பிளாக குக் பண்ணுவேன். இந்த டே எனக்கு இப்படி தான் போச்சு. மறுபடியும் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு குழந்தைய போய் கிளாஸ்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு அவளுக்கு நைட் டின்னர் கொடுத்தேன். இந்த மாவு பார்த்திங்கன்னா நான் காலையில்
ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் மாவு எடுத்து கிணத்துல மாற்றிட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாவு வந்து நல்லா ஈவினிங் புளிச்சிருச்சு. நான் எப்போவுமே வந்து ஒரு பேட்ச் வந்து அப்படியே தூக்கி புளிக்க வைக்காமல் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஸோ இது வந்து நம்ம காலையில் வந்து இப்போது ஈவினிங் தேவைன்னா காலையில் ஒரு வாட்டி கையில் மிக்ஸ் பண்ணிடணும். இதுவே நெக்ஸ்ட் டே மார்னிங் தேவைன்னா நைட்டு மிக்ஸ் பண்ணி வச்சோன்னா மாவு நல்லா புளிச்சிடும். நம்ம ஒரு டப்பா அடைச்சி அந்த டப்பா ஃபுல்லாக புளிக்க வச்சோன்னா வயிற்றுக்கு தான் கெடுதல். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.